கேள்வி நேரம். மதிப்புக்குரிய மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன். ஆசித்திற்குரிய கழகத்தின் தலைவர், மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருப்பெயரை தாங்கிய கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை 1,06,50,000 மகளிருக்கு வழங்கி உத்தரவிட்டதற்கு மகளிருக்கு மீண்டும் ஒரு மைல்கல்லாக மாதம் 1000 ரூபாய் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மண்டல 4 சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேள்வி. மண்டலம் 4 வார்டு 34 முதல் 48 வரை உள்ள 15 வார்டுகளில் உள்ள தெருவிளக்குகள் 18,600க்கும் மேற்பட்ட தெருவிளக்குகள் உள்ளது. இவற்றில் 5,000க்கும் மேற்பட்ட தெருவிளக்குகள் பழுதடைந்து 5 அடி உயரத்தில் விளக்குகள் உள்ளது. கேபிள்கள் பழுதடைந்து வீட்டின் மேல் பகுதியிலும் தெருவிளக்கின் கேபிள்கள் செல்லாமல் தெருவிளக்குகள் துருப்பிடித்தும் பீஸ் பாக்ஸ்கள் இல்லாமல் பொதுமக்களை மிரட்டுகின்ற வகையில் 20 மீட்டருக்கு ஒரு தெருவிளக்குகள் இருக்கின்ற பட்சத்தில் 38வது வட்டத்தில் 40 மீட்டர் அகலத்தில் ஒரு தெருவிளக்குகள் அமைந்திருக்கின்றன. பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் மண்டலம் 4க்கு உட்பட்ட தெருவிளக்குகள் அனைத்தையும் பருவமழை காலம் வருவதற்கு முன்பாக சரி செய்து தரப்படுமா என்பதை மேயர் அவர்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மண்டலம் 4 வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் புதிதாக தெருமின் விளக்கு கம்பங்கள், LED மின் விளக்குகள் மற்றும் கேபிள் அண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் போன்றவை அமைப்பதற்கு 2023-24 நிதியாண்டில் 4,664 எண்ணிக்கையில் ரூபாய் 21.50 கோடிக்கும், 2024-25 நிதியாண்டில் 2,335 எண்ணிக்கையில் ரூபாய் 9.71 கோடிக்கும், 2025-26 நிதியாண்டில் 1,666 எண்ணிக்கையில் ரூபாய் 7.37 கோடிக்கும் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது. அதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக அனுமதி பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு துணை கேள்வி. மண்டலம் 4 என்னுடைய வார்டு 38 சுமார் 153 தெருக்கள் உள்ளது. தண்டையார்பேட்டை மின்சார ரயில் பாதை ரயில்வே நிலையம் என்னுடைய வார்டில் உள்ளது. தண்டையார்பேட்டை மின்சார ரயில் தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த வைத்தியநாதன் பாதை வழியாகத்தான் சென்று வருகிறார்கள். பெரும்பாலும் பெண்கள் கல்லூரிகளுக்கும் வேலைக்கும் செல்கின்ற பகுதியாக உள்ளது. அந்த இடம் மிகவும் இருள் சூழ்ந்து பெரியவர்கள் முதல் பெண்கள் வரை கடந்து செல்வதற்கு மிகவும் அச்சத்தில் உள்ளனர். அதுபோன்ற என்னுடைய வாழ்வுள்ள தெருக்கள் இணைக்கும் பகுதி, அதாவது 4 தெருக்கள் 3 தெருக்கள் இணைக்கும் பகுதியிலும், அதாவது ஜங்ஷன் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் ஏடி தண்டையார்பேட்டை, ஏடி எலக்ட்ரிக்கல் நானும் சேர்ந்து சுமார் 13 இடங்களில் ஆய்வு செய்து 4 மீட்டர் உயரத்திற்கு மினி ஐமாஸ் அமைக்க வேண்டும் என்று கடந்த 9 மாதங்களுக்கு முன்பாகவே மதிப்பீடு செய்யப்பட்டு ஆவணங்கள் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் சம்பந்தப்பட்ட எஸ்சி ஏடி போன்ற அதிகாரிகளை நானும் கடந்த 9 மாதங்களாக தொலைபேசி வாயிலாகவும் கடிதங்கள் மூலமாகவும் நேரிலும் வலியுறுத்தி கடந்த 9 மாதங்களில் இதுவரை ஒரு விளக்கு கூட அமைக்கப்படவில்லை. என் பகுதியில் அதிகமாக மக்கள் கூடுகின்ற பகுதி, கோயில்கள், பள்ளிவாசல்கள், சர்ச்சுகள் நிறைந்த பகுதியாக இருக்கின்றது. எனவே இந்த மினி ஐமாஸ் விளக்கினை அமைத்து தர மேயர் அவர்களாக அறிய விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் எலக்ட்ரிக்கல் ஐமாஸ் லைட் அவங்க கேட்டிருக்காங்க, எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. என்ன
நீங்க எப்ப கேட்டு 9 மாசம் ஆகுதா இப்போ 39ஆம் வார்டில் கூட ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சார் வந்தாங்க. நேராக கூட கேட்டேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நேராகவே சார்கிட்ட கேட்டேன். எங்கள் ஏரிக்கிட்ட கண்டாரப்பட்ட ஏரிக்கிட்ட டெய்லியும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த மாதத்துக்குள்ள உங்களுக்கு அந்த 6 மாசத்துல போட்டு தரோம். அதே போன்று மண்டல 4க்கு உட்பட்ட சூரியநாராயணன் தெரு, திருவெட்டூர் நெடுஞ்சாலை, எண்ணூர் நெடுஞ்சாலை, சிபி ரோடு, வைத்தியநாதன் தெரு, தண்டையார்பேட்டை நெடுஞ்சாலை போன்ற பகுதிகளில் இன்னும் பழைய வடிவிலே தெருவிளக்குகள் உள்ளது. டி நகர், எக்மூர், பேந்தியன் சாலையில் அமைந்தது போல ஒரு வண்ண விளக்குகளாக ஒரு தெருவிளக்குகளை நவீன முறையில் வடிவமைத்து தரப்படுமா என்பதை மேயர் அவர்களாக அறிவுறுகிறது. அந்த ஸ்ட்ரீட் லைட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இடமா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னா அதை நம்ம மாற்ற முடியாது. இப்போ கண்டிஷன் சரியில்லை, ரிப்பேர் ஒர்க் பண்ண வேண்டியதுனா கூட ரிப்பேர் ஒர்க் பண்ணிடலாம். ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு, ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணுன்ற சிச்சுவேஷன்ல நீங்க சொல்ற மாதிரி அட்வான்ஸுக்கு போட்டு தரோம். கடந்த பருவமழை காலமா டிவிஷன் 41ல் அதாவது கேபிள் ஃபால்ட் ஆச்சுனாவே என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஒயரை ஒன்று மேலே போட்டு லிங்க் பண்ணி முடிச்சு போட்டு போயிடுறாங்க. அது பருவமழை காலங்களில் காற்று வேகமாக அடிக்கணும், அந்த ஒயரை வந்து கீழே வந்துடுது. போன பருவமழையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஒரு ஆடு ஒன்று டிவிஷன் 41ல் சிவாஜி நகர் பகுதியிலையும் நேரு நகர் பகுதியிலையும் இறந்துருச்சு. வர பருவமழை காலத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடக்காத வரணும். கேபிள்களை மாற்றி ஃபீஸ் பாக்ஸ்களை மாற்றி மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பாதுகாப்பு வழங்குமாறு மேயர் அவர்களின் துணை மேயர் அவர்களின் ஆணையர்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.